தொடர் மழையால் சென்னை பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் எவ்வளவு கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன? விவரங்கள். டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக சென்னை அருகே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில் தான் சென்னை தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், அதனை அடுத்து குரோம்பேட்டை, பல்லாவரம் மற்றும் சேலையூர், செம்பாக்கம், மாடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நம்ம பார்க்கும் காட்சி பெருங்குளத்தூர் மேம்பாலம், அதனை ஒட்டிய ஜிஎஸ்டி சாலையை தான் அதிக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சியை பார்க்கிறோம். குறிப்பாக பணி முடித்து காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு கம்பெனி பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள், கார், இருசக்கர வாகனங்கள் என சென்னைக்குள் வருகிறது. இதனால் மேம்பாலத்திலிருந்து இறங்கும் வாகனங்களையும் சரி, ஜிஎஸ்டி சாலையில் வரும் வாகனங்களையும் போக்குவரத்து போலீசார் இருவரையும் தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக சீர்படுத்தி அனுப்பி வருகிறார்கள். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் சீர்படுத்தி வருகிறார்கள். மழை காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இதே போல்தான் பல்லாவரம், குரோம்பேட்டையிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையும் கடுமையாக பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.